வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மூவி கிரிட்டிக் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற திரைப்படம் கலர் போட்டோ அப்படிங்கிற ஒரு படத்துக்காக தேசிய விருது வாங்கின சந்தீப் ராஜ் அவர்களோட இயக்கத்துல ரோஷன் கனகாலா அவர்களோட நடிப்புல வெளிவந்திருக்கிற மோக்லி படத்தோட ரிவ்யூ பத்தி தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இந்த படம் உங்க டைமுக்கு ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறத இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. படத்தோட கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா, படத்தோட ஹீரோ ஒரு அப்பா அம்மா இல்லாத நபரா இருக்கிறாரு. அவரு பார்வதிபுரம் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கிற காட்டு பகுதியில வாழ்ற ஒரு சாதாரண மனிதரா இருக்கிறாரு. ஒரு நாள் அவர் ஊருக்கு ஒரு சினிமா படக்குழு ஒருத்தங்க வராங்க. அங்க இருக்கிற குரூப் டான்சர்ஸ்ல ஒருத்தரா ஹீரோயின் இருக்கிறாங்க. சோ ஹீரோயினை பார்த்த உடனே அவருக்கு காதல் மலர ஆரம்பிக்குது. இவங்களோட காதலுக்கு இடையூறா ஒரு போலீஸ் ஆபீசர் வராரு. இதுக்கப்புறம் அந்த போலீஸ் ஆபீசர் கிட்ட இருந்து ஹீரோ தான் காதலிய எப்படி காப்பாத்துறாரு, கடைசியா இவங்களோட காதல் கை கூடுனுச்சா இல்லையா அப்படின்னு சொல்றதுதான் படத்தோட மீதி கதையே. படத்தோட பாசிட்டிவ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, படத்தோட ஹீரோ ரோஷன் கனகாலா தன்னுடைய நடிப்பை தன்னுடைய முந்தைய படங்கள்ல விட இந்த படத்துல நல்ல மெச்சூர்டாவே காட்டியிருக்கிறாரு. குறிப்பா சொல்லணும்னா படத்தோட கிளைமேக்ஸ்ல அவருடைய நடிப்பு பாராட்டத்தக்கது. படத்துல ஹீரோயின் சாஷி ஒரு காது கேளாத மற்றும் வாய் பேச முடியாத ஒரு பெண் கதாபாத்திரத்துல தான் நடிச்சிருக்கிறாங்க. அப்படி இருந்தாலுமே தன்னுடைய கண்கள் மூலமா எமோஷனல ஆடியன்ஸுக்கு நல்லாவே கடத்துறாங்க. படத்துல பண்டி சரோஜ்குமார் அப்படிங்கிறவர் தான் வில்லனா நடிச்சிருக்கிறாரு. அவரு கிறிஸ்டோபர் நோலன் அப்படிங்கிற ஒரு போலீஸ் ஆபீசர் கதாபாத்திரம் மூலமா சைக்கோத்தனமான வில்லத்தனத்தை நல்லாவே காட்டியிருக்கிறாரு. படத்தோட கடைசி 30 நிமிஷ காட்சிகள் விறுவிறுப்பா இருக்குது. குறிப்பா சொல்லணும்னா ஆக்ஷன் காட்சிகள் நம்மள சீட்டேஜ் மொமெண்ட்டுக்கு நல்லாவே கொண்டுட்டு வருது. படத்துல காடுகள் மற்றும் பசுமையான இடங்களை சினிமோட்டோகிராஃபிக்கு மூலமா காட்சிப்படுத்தின விதங்கள் நல்லாவே இருக்குது. படத்தோட விஷுவல்ஸ் நல்ல ரிச்சாவே இருக்குது. படத்துல அப்பா மகனுக்கு இடையே வர எமோஷன் காட்சிகளாகட்டும், ஹீரோயினுக்காக ஹீரோ ரிஸ்க் எடுக்கிற காட்சிகளாகட்டும், இதெல்லாம் நல்ல எமோஷனலா கனெக்ட் ஆகுது. படத்தோட குறைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வில்லன் கிட்ட இருந்து ஹீரோயினை காப்பாத்துறாரு அப்படிங்கிற ஒரு ஓல்டு டெம்ப்ளேட்ல தான் இந்த படத்தோட திரைக்கதை மூவ் ஆகுது. சோ படம் பார்க்கும்போது அடுத்து இப்படிதான் இருக்கும் அப்படின்னு நம்மளால யூகிக்கக்கூடிய விதத்துல தான் திரைக்கதை மூவ் ஆகுது. படத்தோட முதல் பாதியில கதை மெதுவா தான் நகருது. சில இடங்கள்ல நம்ம பொறுமைய சோதிக்க தான் செய்யுது. இந்த படம் 2.25 மணி நேரம் பக்கம் ரன் ஆகுது. படத்தோட ரன் டைம் இன்னுமே இவங்க கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். படத்துல வர காமெடி காட்சிகள் பெருசா படத்துக்கு கை கொடுக்க மிஸ் பண்ணிடுச்சு. படத்துல வர பாடல் காட்சிகள் பெருசா மனசுல நிக்கல. ஓவராலா இந்த படம் ஒரு ஆவரேஜான படம் தான். 10க்கு 5 ரேட்டிங் கொடுக்கலாம். தமிழ் டப்பிங்ல இருக்கிறனால விருப்பப்படுறவங்க பாருங்க. என்னுடைய ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் அடுத்து போடக்கூடிய வீடியோஸ் மற்றும் ஷார்ட்ஸ் உங்களுக்கு உடனே வரும். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவிட மறந்துடாதீங்க. நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.